பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக 2017 சிங்கிள் ஓனர் லாஸ்ட்டு பிஎஸ் ஒரு கார்பரேட் மாடல் 2 டயர்லேருந்து மொத்தமே புதுசு. வண்டி நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரு 7070. வண்டி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த வண்டி. ஸோ இவங்களுக்கு கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன காரணம்னு கேட்டாச்சுன்னா அவங்க சொன்ன விதங்கள், அவங்க சொன்ன காரணம். காலையில் வந்து ஆல்ரெடி 2-3 நாளாகவே வண்டி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலங்காட்டி வந்திருக்காங்க. ஸோ இங்கே கிட்ட சுற்றி இருக்கிற கடைகள் நிறைய பேரில் பார்த்தேன், எதுவுமே எங்களுக்கு செட் ஆகல, ரேட்டு வண்டி அந்த மாதிரி அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்துட்டு அவர் ஓட்டி கூட எதுவுமே பார்க்கல. ஓட்டி பார்க்காம வண்டியை பார்த்த உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பார்க்கிங்குமே பண்ணல. அதுக்காக நம்மளும் விட்டல. ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுத்து பெட்ரோல் போட்டு வண்டி சில்லறவெல்லாம் இருந்து கொடுத்து எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு பக்காவாக டெலிவரி கொடுக்குறோம். தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் போட்டு வண்டி டெலிவரி கொடுக்குறோம். அவர்கிட்ட கேட்கலாம், ஏன்னா எவ்வளோ இடத்துல பார்த்துருக்காரு. ஸோ வந்தவொடனே அதனால தான் எனக்கு தெரியல, வண்டி பார்த்தோன்னே எடுத்துட்டாரு. வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. ஓகேண்ணா. ஐயா வணக்கம். நல்லா இருக்கோம். நாங்கள் காலையில் வந்து ஒரு 6-7 கடை சுற்றிட்டோம். எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயுமே நிறையல. இங்கே வந்து அண்ணன்கிட்ட கேட்டோம், இந்த வண்டி காமிச்சார் எங்களுக்கு. நாங்கள் எதுவுமே பண்ணலை, பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அருமையாக எல்லாமே சர்வீஸ் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி எல்லாம் வண்டி பெட்ரோல் 500 ரூபாய்க்கு போட்டு புது பொண்ணு மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க என்ன மாதிரி பல கடை உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் உங்களை மாதிரி கஸ்டமர் உண்மையிலேயுமே ரொம்ப திருப்தி. அவர் அண்ணனும் இந்த அக்கா பசங்க பையனோட சூப்பரான ஏன்னா வியாபாரன்றது பேரம் பேசி தான் ஒரு பொருளை வாங்குவாங்க. எதுவுமே சார் நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே. ஸோ இதனால என்னென்னா அவ்வளோ பாவம் மனதளவுலையும் அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சதுனால அந்த வார்த்தை. ஏன்னா இப்போது அவங்களும் கஷ்டப்பட்டு தர, அவங்களுக்கும் நாட்டு நடப்பு வெளியே என்ன இருக்குது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ வெறுமனே தெரியாமல் வந்து நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லலை. ஏன்னா அந்த அளவு வெளில பார்த்துட்டு வண்டி பிடிக்கல, இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த வார்த்தையால். அதனால் இவங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதானே அர்த்தம்? உண்மையிலே அதே தான். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க. நானுமே எதுவுமே சொல்ல, அதுக்காக அவங்களுக்கு எதுவுமே கேட்கலன்றதால் நம்ம குறையாமல் இருக்க முடியாது. ஸோ என்னால் என்ன பண்ணணும் பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல் கேரண்டி கொடுத்து டெலிவரி கொடுக்குறேன். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஹாப்பியாக. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஹாப்பியாக தம்பி. நீ சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி அப்பா அம்மா கொடுத்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு கூட அந்த மாதிரி கிடைச்சிருப்பாங்க நான் தெரியல. உங்க கூட வந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்து கூட அந்த பையனுக்கு செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பையனும் நல்ல பையனாக இருப்பார் போல். அப்படி தானேப்பா? அப்படி தானேங்க? ஆமாங்க. சொல்கிற பேச்சு கேட்டு எல்லாமே. ஏன்னா மேக்ஸிமம் அப்பா அம்மா கூட வர்றவங்க எல்லாமே பசங்களை குறை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பரவாயில்ல. எங்கள் பையன் வந்து எதுவுமே பேச மாட்டாருங்க. அப்படிங்களா? பார்க்க சொல்லுது ரொம்ப அமைதியாக இருக்காரு. ஸோ ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்க, இந்த அப்படியே காப்பாற்றுப்பா. பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி சேவ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரில, நல்லா தான் இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த ஒரு படி மேலே அண்ணங்கிட்ட வண்டி அதனால நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி. ஓகே சார், நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு முறை பார்க்குற மாதிரி இருந்தால் லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு வண்டி அந்த மாதிரி விற்க மணித்தம்பியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வண்டியை போடுவோம். நம்மளோட டெலிவரி வீடு போடுவோம், நம்மளும் இருக்கிற வண்டி போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறதுனால உங்களுக்கு நம்ம கடையில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் எதனா ஒரு வண்டி பிடிச்சா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு தாட்டி நேரில் வந்து பாருங்கள். நம்மக்கிட்ட என்ன அப்படி தரோம், ரேட்டும் கம்மியாகவும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஸோ ஒரு கடையில் ஒரு ரேட் அதிகமாக இருக்கலாம், நான் கம்மியாக கொடுக்கலாம், நான் கம்மியாக அதிகமாக கொடுக்கலாம், இன்னொரு கடையில் கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் ஒன்றுத்துக்கு மட்டும் நான் கேரண்டி தரேன், என் கடையில் குவாலிட்டிக்கு 100% கேரண்டி. ரேட்டுன்றது மற்ற கடையில் ஒரு கம்மியாக வரலாம், அவங்க கம்மியாக கொடுத்துடலாம். எனக்கு அதிகமாக வந்தால் நம்ம அதிகமாக தானே கொடுக்க முடியும் வெளியிலேருந்து. சில பேர் சரி ஒரே மாடலில் அங்கே கம்மியாக இருக்குது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ தப்பு இல்லை, உங்களுடைய கமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் எங்கள் சுச்சுவேஷன்லேருந்து நம்ம ஒரு பொருளை வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். அவங்க கடையில் கிடைக்கிற ரேட்டுக்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்றது நீங்களே கேள்வி கேட்டுங்க உங்களுக்கு நீங்களே. ஸோ அதுதான் நம்ம இன்டராக்ட் பண்ணி சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஸோ பெஸ்ட்டான ரேட்டு தான், கரெக்டான ரேட்டில் கேரண்டி தரத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அது ஒரு கேரண்டி. ஓகே சார், நன்றி. ரொம்ப நன்றிண்ணா.